ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபாரஸ்ட் vlog தான். நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் ஆகியாச்சு. எஸ், இன்றைக்கியுமே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபாரஸ்ட் vlog தான். ஸோ கமெண்ட்ஸ் ஏற்கனவே சூப்பர் குட்டுன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோக்கும் நிறைய கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது புதுசாக பார்க்குறீங்கன்னா என்ன ரெடி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது வேட்டையாடுறதுக்கு ஒரு டெக்னிக், ஒரு கருவின்னே சொல்லலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மழை பெய்யும் போது இவங்க வேட்டையாட போகாமல் அந்த மிருகங்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு வர வைப்பாங்க. அதை வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அதை தான் ரெடி பண்ணுறாங்க. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கில்கு அந்த கட்டை இதெல்லாம் வச்சு நல்லாவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கயிறு எல்லாமே அந்த காட்டில் இருக்கிறத வச்சு தான் ரெடி பண்ணணும். எப்படி பாருங்க, அந்த இளநியை தூக்கி போட்டிங்கன்னா, ஏன்னா இளநி வாடைக்கு ஏதாவது மிருகம் வரும், அது சாப்பிடும்போது எப்படி மாட்டுன்றதை பாருங்கள். இந்த அப்படியே க்ளோஸ் ஆகுதா, இந்த மாதிரி தான் அந்த இளநியில் வாய் வைக்கும்போது க்ளோஸ் ஆகி எந்த மிருகமாக இருந்தாலும் மாட்டிக்கிறோம். பழைய வீடியோஸ்லலாம் பன்னியெல்லாம் மாட்டியிருக்கு. ஸோ அங்கே அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிடிபட 2 நாள் ஆகும். அதனால் இன்றைக்கி சாப்பாடுக்கு கடலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு மீனை எடுத்துட்டு அப்புறம் அந்த மரம் மாதிரி இருக்கிற இடத்துல ஏதாவது கிடைக்குமா பார்க்குறாங்க. அடி ஆழத்துக்கு போயிட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல. ஸோ கிடைச்சது ஒரே ஒரு மீன் தான். அதை எடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. இந்த கேன் இது பிடிக்கிறதெல்லாம் போடுறதுக்கு. கரைக்கு பார்த்தா நண்டெல்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கை ப்ளூ கலர் நண்டு, நல்ல பெரிய நண்டு. ஸோ இன்றைக்கி மீன் தான் கிடைக்கல, நண்டை பிடிச்சிடணுன்னு நினச்சி நண்டை பிடிச்சி போட்டுட்டாங்க. ஒரு ஸ்கை ப்ளூ நண்டு கிடச்சிருக்கு, ஒரு ஆரஞ்சு கலர் நண்டு கிடைக்கிது. எஸ், ரெண்டுத்தையும் எப்படி சமைச்சு சாப்பிட்றாங்கன்றதை பார்ப்போம். அது உடனே தலைகீழ போட்டுறாங்க, ஏன்னா எங்கிட்டும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த கேனுக்குள்ளே போட்டுறாங்க. எஸ், இன்றைக்கி கிடச்ச அந்த நண்டு மீன் எல்லாத்தையும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வெந்துருச்சு ஃபாஸ்ட்டாகவே. இந்த மூங்கில் மேலே வச்சு சமைக்கிறாங்க. எந்த மசாலா எதுவுமே அவங்க சேர்த்துக்கலை. செம்ம ஃப்ரெஷ்ஷான மீட்டு, செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் மலைக்குள்ளே சாப்பிட்றாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கும்? சூடாக கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். எஸ், சரி மலை. ஆனால் மலைக்குள்ளே அந்த நண்டும் நனைஞ்சிருச்சு. அதை சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது கடலுக்குள்ளே கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போகிறாங்க. ஏன்னா ஒரு மீன் தானே அப்போ அதை கிடச்சிச்சு. அதனால் வேறு ஏதாவது மீன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க போகிறாங்க. என்னென்னா ஈட்டியெல்லாம் நல்லா ரெடி பண்ணிக்கிறாங்க, ஈஸியாக குத்தி எடுக்கிற மாதிரி. மேலே அப்படியே அந்த கேனை மிதக்க விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அடி ஆழத்துக்கு உள்ளே போகிறாங்க. ஏதாவது கிடச்சிச்சின்னா அப்படியே மேலே அந்த கேனுக்குள்ளே போட்டுக்குவாங்க. போகிறாங்க. என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். செம்ம வியூஸாக இருக்குல்ல. ஒரு பாம்பெல்லாம் போகுதுங்க. அது எதையோ எடுக்க பார்க்குறாங்க, ஆனால் எடுக்க முடியலை, ஓடிடுச்சு. அடுத்து என்னது? ஒரு மீன் கிடச்சிருச்சு. அப்படியே மேலே செம்ம வியூவாக இருக்குல்ல. அந்த கேனுக்குள்ளே போட்டுட்டாங்க. அடுத்து என்ன? ஒரு நல்ல இறால் கிடைக்குது, அதையும் எடுத்துக்கிறாங்க. எஸ், அதுக்கப்புறம் இதை பிடிக்க பார்த்தா அதுவும் ஓடி போச்சு. சரி, இன்னைக்கு போதும்னு சொல்லிட்டு அவங்க வேட்டையாடுறது எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு அவ்வளோதான். இன்னைக்கு நிம்மதியாக சாப்பிட்டு கிடைச்ச மீனை சாப்பிட்டு தூங்க போகிறாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.